இந்த தீர்ப்பை பற்றி படித்த அன்புமணியும் வழக்கறிஞர் பாலுவும் ஏன் உடைச்சு பேச மாட்டீங்க? காலங்காலமாக இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்களோ அதை ஒழுங்கா நடைமுறைப்படுத்துங்கிறாங்கன்னா இல்லை, நடைமுறைப்படுத்தலை. அரசமைப்பு சட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 100% இடஒதுக்கீடு இருந்துச்சு. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் மதிப்புக்குரிய தோழர் மருதுபாண்டியன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இடஒதுக்கீடு குறித்து தொடர்ந்து பல்வேறு தளங்களில் விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக எம்பிசியில் இருக்கிறவங்க இடஒதுக்கீடு பற்றாக்குறை பற்றி எப்போவுமே பேசுகிறாங்க. எம்பிசியில் பல ஜாதியினர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த நிலை இருக்குதா, இல்லை இந்த எம்பிசி அப்படிங்கிறத பயன்படுத்தி சில வகுப்பினர் சில சாதிகள் நல்ல பலனை அனுபவிக்கிறாங்களா? முதல்ல இடஒதுக்கீடுன்றது வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை தான். ஒரு சட்ட ஒழுங்கு அது அது சலுகையாவோ நம்ம பார்த்து பிச்சை போகிறதோ அப்படிங்கிற நிலை கிடையாது. அது அவங்களோட அடிப்படை உரிமை. இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கிய உரிமை. காலகாலமாக சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி அவங்கள உயர்த்தி விட்டு ஒரு சமதர்ம சமூகத்தை படைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு கூறான இடஒதுக்கீடுங்கிறது. அந்த இடஒதுக்கீடுங்கிற விஷயம் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இருந்தே நம்ம இந்தியாவில் குறிப்பாக சென்னை மாகாணத்தில் வந்திருக்குது. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு கொடுத்து பாதிக்கப்பட்ட சமூகங்களை, வஞ்சிக்கப்பட்ட சமூகங்களை, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களை மேலே உயர்த்ததுக்கான ஒரு தொடர் முயற்சி நடந்துக்கிட்டே இருந்தது. சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த ஏழை எளிய மக்களை சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டான அந்த செக்ஷனை உயர்த்துவதற்கு பல்வேறு வகையான சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் தானதுக்கப்புறம் முதல் சட்ட திருத்தமே இடஒதுக்கீடுக்கான சட்ட திருத்தம் தான். 1951 தான் அந்த முதல் சட்ட திருத்தமே கொண்டு வர்றாங்க. அப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு இந்த இடஒதுக்கீட்டுக்காக இருக்குது. இடஒதுக்கீட்டுக்காக அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, காலகாலமாக ஒரு சமூகம் பெரும்பான்மையான வாய்ப்புகளை பூரா அனுபவிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும், உயர் சாதியினர், குறிப்பாக பார்ப்பனர்கள் மட்டும்தான் பெரும்பாலான பதவிகளையும் கல்வி வேலை வாய்ப்புகளையும் ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஏழை எளிய மக்கள் மற்ற மக்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது தான் சமூக நீதி கோரிக்கை முன்னாடி எழுது. அந்த சமூக நீதி போராட்டம் ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் நீடிச்சிட்டு இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பலன் நம்ம இது வரைக்கும் அடைஞ்சிருக்கோமா அப்படின்னா இல்லை. அப்பையும் அந்த சமூக நீதி போராட்டத்தில் உயர் சாதியினரும் ஆளும் வர்க்கமும் எல்லாம் இந்த ஏழை எளிய பட்டியலின வளங்குடி பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏமாற்றிட்டு வஞ்சிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு தொடர்ச்சியான போராட்டமாக இருந்துகிட்டே இருக்குது. 50களில் தொடங்கி சுதந்திரத்துக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சியை கூட எட்ட முடியாமல் தடை போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ அனைவருக்கும் உரிய பங்கீடு, அனைவருக்கும் உரிய வாய்ப்புகள் கொடுக்கணும். அனைவருக்கும் உரிய வாய்ப்புகளும் பங்கீடும் கொடுத்து சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி ஒரு சமூக நீதி சமூகமாக, ஒரு சமதர்ம சமூகத்தை நோக்கி நகர்த்துவது தான் இடஒதுக்கீடோட தாத்பரியம். சரி, அப்படி பார்க்கும்போது பல்வேறு வகையான எஸ்சிக்கு தனியாக இடஒதுக்கீடு, பிசிக்கு தனியாக இடஒதுக்கீடுன்னு வந்துட்டு இருந்தது. நீங்கள் பேசுகிற கேள்விக்கு வந்துடுறேன். இப்போ எம்பிசி இடஒதுக்கீடு குறித்து கேட்டுட்ருக்கு. எம்பிசி இடஒதுக்கீடில் நிறையா சர்ச்சைகளும் போட்ட சட்டங்களை ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அதை தடுத்து டிஸ்மிஸ் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பாக வன்னியர்களுக்கு தனியான இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல தான் நம்ம இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. முதல் வன்னியர்கள் தமிழ்நாட்டோட ஒரு பெரிய சமூகம், அதில் மாற்று கருத்து. இப்போ இந்த 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எம்பிசியில் இருக்கிற வன்னியர்களுக்கு மட்டுமானதா அல்லது ஒட்டுமொத்த எம்பிசிக்குமானதா?
எம்பிசி மொத்தம் 20% இருக்குது. சரி. எம்பிசியில் வந்து அவங்க தனியாக எங்களுக்கு 10.5% வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க உட்பட. அதாவது எம்பிசிக்கு கேட்குறாங்க. எம்பிசிக்குள்ளே 10.5 உள்ஒதுக்கீடு கேட்குறாங்க. அதாவது வன்னியர்களுக்கு மட்டும். வன்னியர்களுக்கு மட்டும், ஒரு சாதிக்கு மட்டும் எங்களுக்கு 20% 10.5% கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்டு தனி இடஒதுக்கீடு கேட்டாங்க. அரசு வந்து 10.5க்கு ஆணையம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுச்சு, பரிந்துரை பண்ணுச்சு. சரி. அதை எடப்பாடி அரசு வந்து அதை அவசர கதியில் வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுச்சு. அந்த சட்டம் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்து தான் அந்த உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் அந்த வழக்கு. என்ன எதிரான இருக்குது? எம்பிசியில் இருக்கிற 20% இடஒதுக்கீட்டில் பெருமாறியான சமூகமாக இருக்கிற வன்னியர்கள் 10.5% கேட்குறாங்க. அதில் என்ன தப்பு? என்னன்னா, எங்களுக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படலை, நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்ற விஷயங்களை மையப்படுத்தி தான் வந்து எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்க. சரி. அப்படி கேட்கும்போது அந்த தனி இடஒதுக்கீடு கோரிக்கை தொடர்ச்சி அவங்க எழுப்பிட்டு வரும்போது ஒரு நீதிமன்ற உத்தரவின்படி ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. சரி. கேட்குறாங்க. ஜனார்த்தன் கமிஷன் வந்து அதை வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து கன்சிடர் பண்ண சொன்ன உடனே அது ஒரு ஆணையம் போட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு உண்மையிலேயே இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஆணைய அறிக்கையை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த வன்னியர் சாதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டில் இவங்களுக்கு முறையாக வந்து போய் சேரலையா அப்படின்னு ஆய்வு பண்ண சொல்கிறாங்க. இந்த ஜனார்த்தன கமிஷன்ல என்ன பண்றாங்க, அவர் தனியா புதுசா எந்த ஒரு டேட்டாஸ் எடுக்காம அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில் வந்து இவர் ஒரு அறிக்கை தயாரித்து அனுப்புறாரு. சரி. வன்னியர்கள் வந்து மொத்த மக்கள் தொகை வந்து 13.0%, 13% மேலே இருக்கிறான். அது ஒரு இவங்களுக்கான உரிய பங்கீடுங்கிறது 10.5%. இவங்க வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு 8.5%, 8.6% இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு உரிய பங்கீடு வழங்கப்படலை. இந்த வழங்கப்படுறதுக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. சரி. என்னன்னா, ஜனார்த்தனன் கமிஷன் ஆணையத்தில் மொத்த தலைவரை சேர்த்து 7 பேர், சேரிங் பர்சனை சேர்த்து 7 பேர். சேரிங் பர்சன் இவர் ஜனார்த்தனம். 6 பேரோட பரிந்துரைகளை ஆலோசனைகளை கேட்காம தன்னிச்சையாக வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு, அரசுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு ஜனார்த்தனம். அப்போ அந்த ரிப்போர்ட்டில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வன்னியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் கொடுக்கும்போது அதே புள்ளி விவரம் மற்ற மக்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எடுத்திருக்காங்கிறத சேர்த்து கொடுக்கணும்ல. அது சரி. ஒரு எம்பிசி கேட்டகரைஸ் பண்ணுறது அதில் வந்து சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது இவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுக்கும்போது அப்போ மற்றவர்கள் வாய்ப்பு எடுத்துக்கிட்டாங்களா, அந்த டேட்டாஸ் வருமா இல்லையா? அது சரி. இப்போ வன்னியர்கள் வெறும் 8.5% அவர் ஒரு கணக்கு சொல்கிறாரு, அது தவறு. அதை எப்படி பின்னாடி சொல்கிறேன் என்ன டேட்டாஸோட. ஆனால் அப்போ மற்றவர்கள் யார் யார் எவ்வளோ எடுத்துக்காங்க, என்ன புள்ளி விவரம் கொடுத்த அந்த எம்பிசிக்குள்ளே இருக்கிறவங்களே மற்றவர்கள் என்னென்ன எடுத்துக்கிட்டாங்க, யார் யாருக்கு எவ்வளோ, 108 சாதி இருக்குது. அந்த 108 சாதிக்கும் என்ன பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு கல்வியில் எப்படி போயிருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அவங்க பாப்புலேஷன் எவ்வளவு, அவங்க ப்ரொபோர்ஷனேட்டாக அவங்க எவ்வளோ கல்வி வேலைவாய்ப்பில் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வன்னியர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு நீ கணக்கு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இத்தனை % தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. மற்ற மக்களுக்கு டேட்டா ஏன் கொடுக்கல? அது சரி. கம்பாரிசன் பண்ணி தானே கொடுக்க முடியும். அது சரி. கம்பாரிசன் பண்ணி இவங்க எத்தனை பண்ணியிருக்காங்கன்ட்டு. உண்மையிலேயே வன்னியர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா, வன்னியர்களுக்கு உரிய பங்கீடு வழங்கப்படாமல் இருக்கா அப்படின்னா இல்லை. அம்பாசங்கர் ஆணையப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடங்களை வந்து இவங்க தான் வந்து எடுத்திருக்கிறாங்க, வன்னியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1980-83 ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்து விரிவாக வந்து பதிவு பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்லேயே ஒவ்வொருத்தரும் இவ்வளவு வன்னியர்கள் எம்பிபிஎஸ்ல இவ்வளோ இடம் எடுத்திருக்காங்க, மற்ற பிரிவுகளில் இவ்வளோ இடம் எடுத்திருக்காங்க சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த விவரங்களுக்கு the வன்னியகுல சத்ரியா had higher representation in public employment and educational institution சொல்கிறாங்க பாருங்க. வன்னியகுல சத்ரியா வந்து வேலை வாய்ப்புகள்லையும் கல்வி வேலை வாய்ப்புகள் நல்ல ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் த இயர்ஸ் ஆஃப் 1980-83 25 communities from 48 communities is identified MBC and 66 out of 68 community identified DNC did not get admission into MBBS course. MBBS கோர்ஸுக்கு இந்த MBC DNCல வந்து இத்தனை சாதிகளுக்கு கொடுக்கவே இல்லை, இடமே கொடுக்கல. 48 சாதியில் வந்து 25 சாதிகள் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 68 சாதியில் 66 சாதிக்கு MBBS அட்மிஷனே இல்லை. அந்த நேரத்தில் வந்து வன்னியர்கள் மட்டும் எவ்வளோ எடுத்தாங்க? 104 சீட்டு கிடைக்குது வன்னியர்களுக்கு மட்டும் 104 சீட்டு.
ஆனால் அந்த 25 சாதியினருக்கு ஒரு சீட்டு கூட இல்லை. 25 ப்ளஸ் இதை சேர்த்துங்க 66. 66 சாதியினருக்கு ஒரு சீட்டு கூட இல்லை. 91 சாதிக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு சீட்டு கூட கிடையாது. ஆனால் வன்னியர் சாதிக்கு 104 சீட்டு. 104 சீட்டு. அதில் ரிசர்வேஷனில் கிடைச்ச சீட்டு வந்து மொத்தம் 87 சீட்டு ரிசர்வேஷனில் கிடைக்குது. அவுட் ஆஃப் 104. 104ல் 87 ரிசர்வேஷனு, 17 வந்து மெரிட்டில் கிடைக்குது. சரி சரி. அப்போ 104 சீட்டு, அதாவது எம்பிசி கோட்டா தனி இது உருவாக்காததுக்கு முன்னாடியே, எம்பிசி அந்த 108 சாதி சேர்க்காததுக்கு முன்னாடியே 80-83லேயே மற்றவர்கள் ஒரு சீட்டு கூட இல்லை. 91 சாதிக்கு ஒன்றுமே கிடையாது. இவங்க மட்டும் 104 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல முடியும்? அது சரி அது சரி. இப்போ இதை சட்டம் சுட்டி காட்டுதா? அம்பாசங்கர் அறிக்கையை சுட்டி காட்டுது. ஓஹோ. அறிக்கையில் சுட்டி காட்டுது. இந்த விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட்டில் நீதியரசர்கள் சொல்கிறாங்க. ஓஹோ. இப்போ என்னப்பா இவ்வளோ சீட்டு வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. 1900 அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இதுலேயும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி எம்பிசி கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. 20% இடஒதுக்கீட்டில் வந்து எங்களுக்கு உரிய பங்கு கிடைக்கல, எங்களுக்கு 10.5 கேட்குறாங்க இல்லைங்களா? 2019 2020 மருத்துவ படிப்பில் மொத்த சீட்டு வந்து 4193 சீட்டு டோட்டலாக ஓவராலாக. அதில் 20% வந்து எம்பிசி கேட்டகரிக்கு வருது. அப்போ மொத்த சீட்டு வந்து 960 சீட்டு எம்பிசிக்கு. மொத்தம் 108 சாதிக்கு. 108 சாதிக்கு எவ்வளவு? 960 சீட்டு. அந்த 960 சீட்டில் 515 சீட்டு வன்னியர்களுக்கு கிடைச்சிருக்கு. 57% கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சுன்றீங்க? அது சரி அது சரி. என்ன வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு? 57%, 960 சீட்டில் வந்து 515 சீட்டு வந்திருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு தேர்வாணையர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் செலக்ட் பண்ணதில்ல 1980லேருந்து 83ல் வந்து இருக்கப்பட்ட அந்த சமூகங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சிருக்கிறாங்க. இதில் 887 சீட்டு மொத்த இடம் வன்னியர் பெற்ற இடங்கள் 887 சீட்டு பெற்றிருக்காங்க. மறவர்களும் ஒரே ஒரு சீட்டு மறவர். 887 எங்க இருக்கு? தொட்டி நாயக்கர் ஒரு 9 இடம், 2 இடம் ரிசர்வேஷன் 11 இடம். அப்போ எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற கள்ளர், மறவர், வளையர், மீனவர், தொட்டி நாயக்கர் இவங்களை விட நீங்க வந்து பல 100 மடங்கு அதிக பர்சன்டேஜ் அனுபவம். இவங்க எம்பிசியில் இருக்காங்க. இவங்க எல்லாம் எம்பிசியில் இருக்கிறாங்க. பிசியில் இல்லையா? எம்பிசி. ஓஹோ. இவங்க கள்ளர், மறவர், அகமுடையர் வந்து முக்குளத்தோர் வந்து பிசியில் இல்லையா? அகமுடையார் வந்து இதுல இருக்கிறாங்க, பிசியில் இருக்கிறாங்க. மறவர்கள் ஒரு பகுதி மட்டும், மதுரை மாவட்ட மறவர்கள் மட்டும் பிசியில் இருக்கிறாங்க. மற்ற மறவர்கள் பூரா எம்பிசியில் தான் இருக்கிறாங்க. கள்ளர்கள்ல வந்து தஞ்சாவூர் கள்ளர்கள்லாம் பிசி. குற்றப்பழங்குடி சட்டத்தில் வந்தவங்க மட்டும் எம்பிசியில் வராங்க, டிஎன்டியில் வர்றாங்க. அதாவது எம்பிசிங்கிற வகை பிரமல கள்ளர்கள்லாம் எம்பிசியில் வர்றாங்க. அதாவது எம்பிசிங்கிற கேட்டகரைஸ் பண்ணதை 68 டிஎன்டி சாதி, டிஎன்டி குற்றப்பழங்குடியிலிருந்து நீக்கப்பட்ட சமூகம், சீர்மரபினர்கள். குற்ற பரம்பரையா குற்றப்பழங்குடியா? குற்றப்பழங்குடி. ஆமா சரி. குற்றப்பழங்குடி தான் அதுக்கு பேர். டினோட்டி பழக்கத்தில் குற்ற பரம்பரை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அது சரியான தமிழாக்க குற்றப்பழங்குடி தான். குற்றப்பழங்குடி. பின்னாடி வந்து அதை வந்து டிநோட்டிஃபைடு, கண்காணிப்புக்கு இல்லாத சமூகம் மாத்துறாங்க. முதல் குற்றப்பழங்குடின்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் கிரிமினல் ட்ரைப்ஸு அதை மாத்திட்டு வந்து நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ், கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பழங்குடி. நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ். நோட்டிஃபைடுனா கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகம். அப்புறம் டிநோட்டிஃபைடுனா கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்படாத விளக்கப்பட்ட சமூகம், நார்மலான சமூகம் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட பொருள். அந்த பொருள் தான். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையிலையும், அதாவது எம்பிசி இடஒதுக்கீடு தனியாக 20% கொடுக்காம இருக்கிறதுக்கு முன்னாடியும் வன்னியர்கள் எடுத்த சீட்டோட எண்ணிக்கை கல்வி வேலைவாய்ப்புகள் ரொம்ப கூடுதல். சரி. அதே மாதிரி எம்பிசி கேட்டகரைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதுலேயும் வந்து ஒவ்வொரு ஆண்டு எடுத்த சீட்டு வந்து இவங்க வந்து நிறைய எடுத்துருக்கிறாங்க. இப்போ எந்த வகையில் நீங்கள் வந்து உங்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்படலை அப்படிங்கிறத தரவுகளோடு நிரூபிக்கப்படவில்லை, தரவுகளே இல்லை அப்படின்னு சொல்லி இதை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று அவங்க சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி. சரி, எஜுகேஷ்னலி உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்க, வேலை வாய்ப்புலையும் கொடுத்துட்டாங்க, நிறைய வந்திருக்குது. சமூக ரீதியாக நீங்கள் என்ன பின்தங்கியிருக்கீங்க? 1951 பொது தேர்தலிருந்து 2021 வரைக்கும் 520 எம்எல்ஏ வந்திருக்காங்க அவங்க சமூகத்திலிருந்து. வன்னியர்கள் மட்டும் 520 எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. சரி. ஆவரேஜாக வந்து 35 ஒரு கான்ஸ்டியூஷன்ஸில் ஒரு சட்டசபையில் 35 பேர் இருக்கிறாங்க. சரி.
எம்பி வந்து மொத்தம் 90 எம்பி வந்திருக்கிறாங்க. அடேயப்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15%. அப்போ சமூக ரீதியாக உங்களுக்கான அரசியல் ரீதியாக உங்களுக்கான அங்கீகாரம் ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்குது. கல்வி வேலை வாய்ப்புகள்லையும் உங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்குது. இப்போ எந்த வகையில நீங்க மற்றவர்களை காட்டிலும் பின்தங்கியுள்ளீர்கள் என்பதை காட்டணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. சரி. அப்போ மற்றவங்கள் தான் நீங்க பின்தங்கி இருக்கீங்க, மறவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க, மீனவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க, தொட்டி நாயக்கர்கள் பின்தங்கி இருக்கிறாங்கிற அந்த புள்ளி விவரங்களை நீதிமன்றம் தீர்ப்புல வழங்கியிருக்குது. இந்த தீர்ப்பை பற்றி படித்த அன்புமணியும் வழக்கறிஞர் பாலுவும் ஏன் உடைச்சு பேச மாட்டீங்க? தரவுகள் போதிய தரவுகள் இல்லை, போதிய தரவுகள் இல்லை. போதிய தரவுகள் உனக்கு இருக்கு. போதிய தரவுகள்ங்கிறது எந்த அடிப்படையில் சொல்கிறான் போதிய தரவுகள்னு? நீங்கள் எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகள் தப்பு. மற்ற வேலைவாய்ப்பு மற்ற விஷயங்கள்லாம் அரசோட இதிலிருந்து எடுத்துருக்குது. அந்த வேலைவாய்ப்பு, கல்வி புள்ளி விவரங்கள், கல்விக்கான வாய்ப்புக்கான புள்ளி விவரங்கள் பூரா மற்ற சமூகங்களை விட பல மடங்கு, ஒரு ஏறத்தாழ 57%லேருந்து 60% வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க. அண்மையில் ஸ்டாலின் ஆட்சி நடத்தும் போது ஒரு ஆர்டிஐ போட்டாங்க, ஒருத்தர் போட்டிருந்தாங்க. போட்டு எவ்வளோ உங்கள் போட்டி எவ்வளோ செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த எம்பிசிக்குள்ளேயே வந்து 12லேருந்து 16% வரைக்கும் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்போது இவ்வளோ வாய்ப்புகள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்க சமூகம் எந்த வகையில் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க? அப்படின்னா 10.5% இடஒதுக்கீட்டை, உள் இடஒதுக்கீட்டை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாங்கவே முடியாதுங்கிறீங்களா? அது அகெயின்ஸ்ட் அன்கான்ஸ்டியூஷனல், வாங்கவே முடியாது. ஏன் முடியாதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு தொகுப்பில் ஒரு சமூகத்திற்கு தனி உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால் அது மற்ற சமூகங்களை காட்டிலும் மிக 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 பின்தங்கி இருக்க வேண்டும் என்பதை தரவுகளோடு நிரூபிக்க வேண்டும். அதை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறாங்க. ஃபார் பேக்வேர்டு. அதாவது சும்மா உனக்கு எனக்கு லைட்டாக எட்டி பிடிக்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. உனக்கு எனக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ரொம்ப கேப் இருக்கணும். பட்டியலின மக்களில் வந்து அருந்ததியர்களுக்கான ஸ்பேஸுங்கிறது, அந்த வாய்ப்புங்கிறது மற்ற சமூக மக்களோட ரொம்ப 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 பின்தங்கி இருந்துச்சு. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, அந்த தீர்ப்புலையே வந்து ரொம்ப இட் வாஸ் கன்க்ளூடட் பை த ஹை கோர்ட் தட் சப் கிளாசிஃபிகேஷன் would be permissible only on the ground that a class is far backward than the advanced section of that class. அதாவது ஒரு வகுப்புக்குள்ள நீங்கள் முன்னேறிய ஒரு பகுதி இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சுன்னா இன்னொருத்தர் வாங்கியிருப்பான்னு அர்த்தம். அந்த பகுதியை விட மிக 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 பின்தங்கி இருக்கணும். எப்படி? a class is far backward than the advanced section of that class. அப்படியே அட்வான்ஸ்டு செக்ஷனாவே நீங்கள் தானே இருக்கீங்க அட்வான்ஸ் செக்ஷனா. நான் சும்மா ஏமாத்துறதுக்கு சொல்லலை, புள்ளி விவரங்கள் சொல்லுது. அம்பாசங்கர் அறிக்கையோட அந்த கல்வி வேலைவாய்ப்பு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதே மாதிரி நீ எம்பிசி வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக 4-5 வருஷம் ஆர்டிஐ போட்டு எடுத்தது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை. வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அச்சமுள்ள இதழ் நடத்துகிற ஐயா இறைவன் அவர்கள் போட்ட செய்தி இது. சொல்லிட்டு அவர் என்ன அங்கலாய்ப்பு படுறாரு, நாங்கள் எம்பிசியில் சேர்றதுக்கு முன்னாடி இதை விட நிறைய வாங்கிட்டு இருந்தோம், எம்பிசியில் சேர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இன்னும் குறைஞ்சி போச்சு அப்படின்றாங்க. அப்படின்னா நீ உள்ஒதுக்கீடு கோரிக்கை எழுப்பினதே தப்பு. நீ பாதிக்கப்பட்டிருந்தா உள்ஒதுக்கீடு கேட்கலாம். அம்பாசங்கர் ஆணையத்துக்கு முன்னாடி இருந்து 80களில் இருந்து நீ வந்து அவ்வளவு தூரம் இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு பலன்களை பெற்றுட்டு திரும்ப எங்களுக்கு தனி இடஒதுக்கீடுங்கிற கோரிக்கை எழுப்பினையா, அதுவே ஒரு அயோக்கியத்தனம். மற்றவர்கள் வாய்ப்பை திரும்ப சுரண்டி எடுத்து நீங்கள் வந்து அந்த சமூகம் வந்து பெரிய பலன் பெற்றிருக்குது. இப்போ மற்ற அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்குளத்தோர், கள்ளர், தொட்டிய நாயக்கர் சமூகங்கள் இதுக்கு எதிராக ஏன் போராடலை? விழிப்புணர்வு இல்லை. ராமதாஸ் மாதிரி ஒரு பெரிய வலுவான தலைவர் இங்கே இல்லை. ஆணைமுத்து மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு அறிஞர் இல்லை. 2வது போட்ட அத்தனை கமிஷனும் வன்னியர்களாக இருக்கிறாங்க. சட்டநாதன் வன்னியர், அம்பாசங்கர் வன்னியர், ஜனார்தனம் வன்னியர், தனியாச்சலம் வன்னியர். எல்லாருமே அவங்களுக்கு சாதகமாக தான் வந்து எழுதுனாங்களே ஒழிய ஒரு அடிப்படை செய்திங்க ஐயா. நீ பாதிக்கப்பட்டிருக்க, அப்போ பாதிக்கப்பட்டா உன்னோட பலனை பூரா பறிச்சுக்கிட்டு அவன் எத்தனை பர்சன்ட் வாங்கியிருக்கான், எங்கே டேட்டா கொடுத்த? ஜனார்தனம் எங்கே கொடுத்த? தனியாச்சலம் நீ எங்கே கொடுத்தங்க? கொடுக்கல. அப்போ இது என்ன அணுகுமுறை? நான் வந்து இப்போ எனக்கு வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வெறும் 10 இடம் தான் கிடைக்குது, அவருக்கு 50 இடம் கிடைக்குது, எப்படிங்க நியாயம் அப்படின்னு கேட்கலாம். நீ 57% எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு 3% கொடுக்கும்போது மற்றவன் யார் எத்தனை பர்சன்ட்? மறவர் ஒரு சீட்டு கூட கிடையாது. 80 டாக்டர், தொட்டி நாயக்கர் கிடையாது, மீனவர் கிடையாது. அதுக்கப்புறம் வந்த வேலை வாய்ப்புகளில் பூரா பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது.
அப்போ எதுக்கு இந்த பொய்யான பித்தலாட்டம் பண்ணி அந்த மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க? அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். கல்வி வேலை வாய்ப்புகளில் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு வழங்கியிருக்கு அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை வெளியிடு. அது சரி. வெள்ளை அறிக்கையை வெளியிட்டோம்னா உண்மையிலேயே வன்னியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா தெரிஞ்சு போயிரும்ல. நிச்சயம். அந்த மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிரும்ல. அப்போ இந்த செய்திகளை பூரா மறைச்சு இவங்க வஞ்சிக்கிறது அல்லது ஏமாற்றணும்னு நினைக்கிறது வன்னியர்களையா அல்லது எம்பிசிக்குள்ள இருக்கிற ஏனைய சாதியினரையா? உண்மையில் வஞ்சிக்கப்படுவது அந்த எம்பிசி பிரிவிற்குள் உள்ள மற்ற சமூக மக்களை தான். அவங்க 20% வந்து 15% அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா 10.5% அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா 15 எடுக்கிறாங்க. இப்போ 10.5 பிரிக்கல, சட்டம் இல்லை. ஆமா, 15 வருது. போட்டி போட்டு தான் வர்றாங்க. வருது 15 வருது. அப்போ மீதி பாதிக்கப்பட்ட சமூகங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம அவங்கள்ட்ட என்ன சொன்னோம்? இப்போ இவங்க 100 வாதம் வைக்கிறாங்க. 15% எடுக்கிற எங்களுக்கு நாங்கள் அதோட கம்மியாக தானே கேட்குறோம். 10.5 நான் 15 எடுக்கிறேன், நீங்களே சொல்கிறீங்க. எனக்கு 15 வேண்டாம், எனக்கு 10.5 கொடுத்து என்னை சீலிங் பண்ணிடு. என்னமோ பெரிய ராஜதந்திரமாக ரொம்ப பெருந்தன்மையாக எங்களுக்கு நாங்கள் குறைச்சிக்கிறோம், எங்களுக்கான தனியாக கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைங்களா? இதுக்குள்ளது சூழ்ச்சி இருக்குது. சரி, இப்போ இன்னொரு கேள்வி நான் வந்து உங்களை கேட்குறேன். மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 10.5% உள் ஒதுக்கீடு கேட்கறதுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடுறதுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்கு. எப்படி? ஏன்னா எப்படின்னா மக்கள் தொகைங்கிறது ஒன் ஆஃப் த கிரைட்டேரியா தான், ஒரு காரணி தான். மக்கள் தொகை பாப்புலேஷன்ங்கிறது ஒரு காரணி. சரி. ஆனால் பாப்புலேஷன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுங்கிறத சொல்லிட்டாங்க. கொடுக்கவும் முடியாது. அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியாது. இட் இஸ் எகைன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். அடிக்யூட் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுக்க முடியும். அதாவது ப்ரொபோஷனல் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஏன்னா இப்போ வந்து ஒரு கோடி பேர் இருக்கா, அந்த எம்பிசி சமூகத்தில் வந்து என்னோட மக்கள் தொகை 13% இருக்குன்னா 13% கொடுக்க முடியாது. அதுக்கு பேர் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த விகிதத்துக்கு ஏற்ப கொடுக்கறது. அது கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு 240 சாதிக்கு மேல இருக்கிறாங்க, 45 சாதி இருக்கிறாங்க. சரி. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு 50% தான் இருக்குது. 245 எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? 1% கொடுத்தா கூட 245%. ஆமா, இருக்கிறது 50%. 50% எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? அது சரி. அப்ப அதனாலதான் என்ன சொன்னாங்க, கல்வி வேலை வாய்ப்புகளில் சமூக ரீதியாகவும் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டா இருக்கிற ஒத்த தன்மையில சமூகங்களை போற ஒரு கம்பார்ட்மெண்ட்டா வச்சாங்க. இப்போ இதுல ஒரு 108 சாதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிசிக்கு போனீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு 115 120 சாதி இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு சாதி இருக்குது. 2 சேர்த்து 240 சாதி வருது. அப்போ அந்த சாதிகள் இருக்கு பாருங்க. இப்போ ஏன் தனித்தனியாக கூட இதெல்லாம் ஒரு கேட்டகரிஸ். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சோஷியலி எஜுகேஷனலி ஒரு லெவலில் இருக்குது. மேலும் கொஞ்சம் முன்னப்பின இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வகைப்படுத்துகிறாங்க. இப்போ இதில் எம்பிசியில் வந்து 108 சாதியில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள், மீனவர்கள், ஒட்டர்கள், வலையர்கள், தொட்டிய நாயக்கர்கள், ஊராளி கவுண்டர்கள், வேட்டுவ கவுண்டர்கள், கல்லர், மறவர், இது மாதிரி நிறைய மலைநாயக்கர் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சமூகங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த சமூகங்கள் எல்லாமே வந்து ஏறத்தாழ சமநிலை அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்ம இதோட கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, நீ கல்வி வேலை வாய்ப்புகளில் வெள்ளை அறிக்கை வெளியிடு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடு. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட சமூகங்கள் இதில் நிறைய இருக்குது. இவங்க மீனவர்கள் எவ்வளோ வாங்கிட்டாங்க, அதே மாதிரி குறவர்கள் எவ்வளோ வாங்கியிருக்காங்க. இந்த அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டிய நாயக்கர், மற்ற சமூகங்கள்லாம் வந்து பலன் பெறாத நிறைய சமூகங்கள் இருக்காங்க. கல்லர் மறவர்கள்லாம் பெருசாக ஒன்றும் அதில் பலன் பெறலை. ஒரு சீட்டு பார்த்தீங்களா, அவங்க 104 சீட் எடுக்கும்போது இவங்க ஒரு சீட்டு கூட கிடையாது. 91 சாதிக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்திருக்குது. இடஒதுக்கீடு போட்டியே போட முடியாத அளவுக்கு இருந்திருக்குது. அந்த மாதிரி இது எல்லாம் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் வாய்ப்பு புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் மற்ற சமூகங்கள் தான். உண்மையிலேயே மற்ற சமூகங்கள் எனக்கு கூடுதலாக வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவங்க தான் போராடணும். வன்னியர்கள் போராடுவதற்கு எந்த ஒரு நியாயமும் இல்லை. ஒரே ஒரு காரணம், மக்கள் தொகை அடிப்படையை வச்சு கேட்குறாங்க. மக்கள் தொகை அடிப்படையை விட அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. ப்ரொபோசல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது, அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. நான் இப்போ முதல்ல கேட்ட கேள்விக்கு வாங்க. அதாவது அன்புமணி ராமதாசன் வந்து இந்த உள் ஒதுக்கீடு கேட்கறதுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு தொடர்ந்து போராடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஏமாற்று வேலைங்க. எப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கணும்னு சொல்றோம்னா, 69% இடஒதுக்கீடுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. சரி. எம்ஜிஆர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அதை எதிர்த்து ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% கொடுக்கும்போது அதை எதிர்த்து வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடுக்கும்போது அதை நீதிமன்றம் வந்து 50% கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கு, பட் அதுக்கான டேட்டாஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அம்பாசங்கர் கமிஷன் ஆணையம் வைக்கிறாங்க. புரியுது. இந்த 10.5 இடஒதுக்கீட்டு வழக்கில் வந்து அம்பாசங்கரோட டேட்டாஸ் வந்து அவுட் டேட்டான்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இது வந்து புதிய டேட்டா வேணும்னு சொல்லிட்டாங்க.
அப்ப அந்த புது நம்ம இருக்கிற 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்கு நாம் சாதிவாரி கணக்கு எடுத்தே ஆகணும். தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. சரியான தரவுகள் இல்லாம இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம இந்த 69% இடஒதுக்கீட்டை இந்தியா முழுதும் இருக்கிறது மாதிரி 50% மாத்துறாங்க அப்படின்னு சொன்னா எல்லா சாதியும் தானே பாதிக்கப்படும். எல்லாரும் தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் பூரா பாதிக்கப்படுவாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அது அன்புமணி ஐயா சொன்னாலும் வரவேற்கணும், மற்ற எந்த அமைப்பு சொன்னாலும் வரவேற்கணும். சரி, இது தமிழ்நாட்டு மக்களோட பொதுவான கோரிக்கை. ஏன்னா தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு 69% காப்பதற்கான ஒரு முக்கியமான கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு. நம்ம என்ன சொல்றோம், சாதிவாரி கணக்கெடுப்போட மற்ற டேட்டாஸ் எடுப்போம். இனவரவியல் நம்ம என்ன சொல்றோம், கல்வி வேலைவாய்ப்பில் யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் கூட அது சாதிவாரி கணக்கெடுப்போட மற்ற பீகார் மாநிலத்தில் எடுத்தாங்கல்ல, வீடு இருக்கா இல்லையா, சொந்த வீடா இல்லையா, வாடகை வீடா, நிலம் இருக்கா, அந்த வீட்டுல படிச்சிருக்கானா, கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கானா, எத்தனை தலைமுறையா வேலைக்கு போயிருக்காங்க, அதே மாதிரி அந்த பகுதியில் அந்த பிராந்தியத்தில் வந்து ரிசோர்சஸ் நல்லா இருக்குதா, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதா, வேலை வாய்ப்பு வளர்ச்சி இருக்குதா, பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு இருக்குது, இப்போ இந்த மாதிரி எல்லா விவரங்களும் எடுங்க. எல்லா விவரங்களையும் எடுத்து வச்சிருவோம். வச்சுட்டு கல்வியாளர்கள், அறிஞர்கள், சமூக நீதி சிந்தனை உள்ளவங்க, அரசியலாளர்கள் இவங்கெல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு இல்லை இந்த பாதிக்கப்பட்ட சமூகம், இந்த பாதிக்கப்பட்ட சமூகம், இவங்க பலன் பெற்ற சமூகம், பலன் பெற்ற சமூகங்களுக்கு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் வச்சு அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க, பலன் பெறாதவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொன்னா தான் அது உண்மையான சமூக நீதி. அதை விட்டுட்டு பலன் பெற்றவங்களே திரும்ப திரும்ப எனக்கு இன்னும் தனி இடஒதுக்கீடு கொடு, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நீதி? இப்போ நான் சொன்ன டேட்டா நீங்க பார்த்தீங்க. சரிதான். இப்போ கேள்வி என்னன்னா, இவ்வளவு நாள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்டு ஒரு சோஷியல் இம்பேலன்ஸ் இருக்கு, அதை பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்துச்சு. இன்னமும் சில சமூகங்கள் வந்து கல்வியில் முன்னுக்கு வரல, வேலை வாய்ப்புகளை பெறுறதுக்கு கல்வி பெறலை அப்படின்னு அவங்களே பின்னுக்கு கிடந்தாங்கன்னா இது இந்த இடஒதுக்கீட்டால் ஒரு சில சமூகங்கள் தானே பயன்பெற முடியும். அப்போ அந்த 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 விழிப்புணர்வற்று கிடக்கிற சமூகங்களை எப்படி விழிப்புணர்வை வைக்கிறது? இல்லை, இடஒதுக்கீடுங்களோட அடிப்படையை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான். வாய்ப்புங்கிறது காலங்காலமாக மறுக்கப்பட்ட சமூகம், படிக்க வசதி இல்லை. இந்தியாவில் வந்து இலவச கல்வி சட்டம் எந்த கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி 25% இந்த சட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லுது. நீங்கள் 1ஆவதுலேருந்து 14ஆவது வயது வரைக்கும் அவங்க படிக்கிற படிப்பு இலவசமாக கொடுக்கணுங்குது. அப்போ கூட இந்த மக்கள் கல்வி அறிவு பெறலை அப்படின்னு சொன்னால் இந்த இடஒதுக்கீட்டால் என்ன பயனு? இல்லை, கல்வி அறிவு எப்பவும் இடஒதுக்கீட்டு பலனை அனுபவித்தவர்களே திரும்ப திரும்ப அனுபவிக்க போகிறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள்ங்கிறது ஒரே ஜாதிக்குள்ளேயே பல வர்க்கங்கள் இருக்குது. சரி, ஒரே ஜாதிக்குள்ளே இப்போ ஒரு சாதாரண ஒரு மறவர்னு வச்சுக்குவோம். மறவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேதுபதியும் மறவர், ஓபிஎஸும் மறவர், இந்த சிங்கப்படி ஜமீனும் மறவர், இந்த மாதிரி பல ஜமீன்காக பணக்காரன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கவனும் கூலி வேலைக்கு போறவன் அவனும் மறவர். அப்போ ஒரே ஜாதிங்கிறதுக்காகவே இவனையும் போட்டி போட வச்சா எவன் ஜெயிப்பான்? மாடு மேய்க்கிறவன் தோத்துருவான். ஆமா, அப்ப அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, ஒரு டியூஷன் வச்சுக்குவான், படிப்பான். மற்ற குடும்ப பிரச்சனைகள் எதுவும் தலையிட மாடு மேய்ச்சிட்டு வயக்காட்டுக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுல அம்மா அப்பாவுக்கு வேலை செஞ்சுட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் செலவழிக்க இருக்கும். இவன் முழு நேரமா படிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப 2 பேரும் போட்டி போட வச்சா எவன் ஜெயிப்பான்? இவன் தான் ஜெயிப்பான். அப்போ சாதிகளுக்குள்ளேயே வர்க்க நிலை இருக்கு, வேறுபாடு இருக்கு இல்லைங்களா? இந்த வர்க்கத்தை உடைக்கணும். அப்ப நம்ம இதுக்கு ஒரு தீர்வு என்ன சொல்றோம்னா, முதல் தலைமுறை நீ படிச்சு வந்துட்டியா, ரைட், விடு. முதல் தலைமுறை படிக்காதவங்களுக்கு வாய்ப்பு கொடு. இப்போ அந்த வேலை வாய்ப்பு பெறாதவங்களுக்கு, கல்வி வேலை வாய்ப்புகள் ரெண்டுலேயுமே வந்து பலன் பெறாதவங்க இருக்காங்க இல்லையா, பலன் பெறாதவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா தான் இந்த சமூக முழுமைக்கு பேலன்ஸ் ஆகும். அதான் கிரிமி லேயர் சொல்றாங்க இல்லையா. கிரிமி லேயர் நாட் பேஸ்ட் ஆன் த எக்கனாமிக்கல் கண்டிஷன். பொருளாதார நிலையை அளவுகோலாக வைத்து கிரிமி லேயர் கொண்டு வரக்கூடாது. சரி, பலன் பெற்றவர்களை 2வது வைக்கிறது, பலன் பெறாதவர்களை முன்னாடி வைக்கிறது, கிரிமி லேயர் வைக்கணும். டாக்டர் புள்ள டாக்டரா தான் வர்றான், இன்ஜினியர் புள்ள இன்ஜினியரா வர்றான், வாத்தியார் புள்ள தான் ஜட்ஜ் புள்ள ஜட்ஜா வர்றான், அப்படி வர்றான். அப்ப இவங்கெல்லாம் வந்து பலன் பெற்றவங்க. ஆமா, பலன் பெற்றவங்க புள்ள திரும்ப அதே இது வர்றாங்கன்னா, அதே இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறாங்கன்னா அப்ப இடஒதுக்கீட்டுல கூட ஒரு அநீதி நடக்குது, ஒரு பேலன்ஸ் பண்ண முடியல. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு சீலிங் வைங்க, பலன் பெற்றவன்னா 2வது ஆப்ஷனை வைங்க, ப்ரையாரிட்டி ஒன்று கொடுங்க.
அந்த பலம் பெறாதவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஒரு சமூகத்துக்கு இடஒதுக்கீடு பொது. ம். அதை ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்னா பலன் பெற்றவங்களுக்கு ரெண்டாவது கொடுங்க, ம். பலன் பெறாதவங்களுக்கு முதல்ல கொடுங்க. அப்படிங்கும்போது அவங்க வாய்ப்புகளை வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. ஒன்று இது இப்படி பண்ணோம்னா வந்து அப்ப இந்தியா முழுதும் இடஒதுக்கீட்டுல சீர்திருத்தம் கொண்டு வரணும். சீர்திருத்தம் கொண்டு வரணும். ஆ. இது ஒன்று. ரெண்டாவது, காலங்காலமா இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்களோ அதை ஒழுங்கா நடைமுறைப்படுத்துங்கிறாங்கன்னா இல்ல, நடைமுறைப்படுத்தலை. ஓஹோ. உயர் சாதியினரும் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களும் ஏற்கனவே அங்கே அந்த பதவியில் இருக்கிறவங்களும் தேர்வு பண்ண மாட்டாங்க. வைவால போய் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ம். நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தா கூட வைவால வந்து அதை வந்து அவங்க தள்ளிடுறாங்க. அது எப்படி ஒரே ஜாதியில் மட்டும் ஐஏஎஸ் அதிகாரி, மீனாங்கிற ஒரு ஜாதியில் வந்து மட்டும் ஐஏஎஸ் அதிகாரி அவ்வளோ பேர் வர்றாங்க? ம். வடநாட்டில் ஒரு ஜாதி இருக்குது, ம். 27% இடஒதுக்கீடு, ம். அதில் 12% ஃபில்அப் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியில் மட்டும் ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதிகமாக வர்றாங்க? ஏன் மற்றவங்களுக்கு அந்த திறமை இல்லையா? அதான என்ன காரணம்? இவன் தேர்வு குழுவில் யார் இருக்கானோ அவனை பொறுத்த அவனோட மனநிலை தீர்மானிக்குது இல்லை. வைவாவில் வந்து அவனோட சாதிய நிலை, அவனோட மனநிலை, அவனோட பிராந்திய நிலை எல்லாமே தீர்மானிக்குது இல்லை. அதனால தான் ஒரு டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணுங்க, தேர்வு முறையை வந்து ஒரு பகிரங்கமாக வெளிப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பண்ண மாட்டுறாங்க. ரெண்டாவது, இப்போ என்ன, இப்போ ஒரு 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறது? கொடுத்து இப்போ தகுதி திறமை குறைஞ்சி போயிருதுன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல. எங்கே கொடுத்துருக்க நீ? புள்ளி விவரம் கூட இப்போ எடு, ஒன்றிய அரசில் புள்ளி விவரம் எடு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 12% கொடுத்துருக்கேன். நாங்கள் 65% இருக்கோம். எங்கே 12%? அப்போ என்னோட மீதி எது எவ்வளோ ஆகிடுது? அப்போ எனக்கு இதில் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டேறீங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஒரு வகையில் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கூட. பிசி நாங்கள் 65% இருக்கோம்னா 65%, நாங்கள் எஸ்சி எஸ்டி 22%, 22% கூட. மீதி வந்து அதர் கம்யூனிட்டிஸ் வச்சுக்க, அதில் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கூட. ஒரு காலத்தில் இங்கே அரசமைப்பு சட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 100% இடஒதுக்கீடு இருந்துச்சு. சரி, 100% இருந்துச்சு. 69 இல்ல, 100% இடஒதுக்கீடு இருந்துச்சு. 100% இடஒதுக்கீடு. அந்த மாதிரி 100% இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வா. அப்ப இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசுறோம்னா, ஒரு 70% இருக்காங்கன்னு வச்சுங்க. 70% பிசி, உத்தேசமா சொல்றேன். 70% பிசினா இடஒதுக்கீடு 70 கொண்டு வா. பட்டியலின மக்கள் வந்து 23% இருக்காங்களா, அவங்களுக்கு 23% கொடு. அதுல வந்து எவ்வளவு பிரிச்சுக்கிறோங்கிறது நாங்க அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் போட்டுக்கிறோம். அப்போ 100% ரிசர்வேஷனுக்கு கொண்டு வராம தடுக்கிறது எதுனா, நீ சொல்ற அந்த மேல உட்காந்துட்டு இருக்கியே அந்த உயர் சாதி உச்சக்குடிமை நீதிமன்றத்தில் உட்காந்துருக்கீங்களே, அவங்க சொல்றானுங்க எஃபிஷியன்சி குறைஞ்சு போயிடும், எஃபிஷியன்சி ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தில் வந்து திறமை குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி 50 விழுக்காட்டுக்கு மேலே ஏற்றக்கூடாது சீலிங் வச்சிருக்கான். ஓஹோ. எந்த அரசமைப்பு சட்டத்தில் அப்படி சொல்லுது? இப்போ அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கானே, அப்போ மட்டும் எந்த சட்டமும் செல்லுபடியாகாது. அதை விட கொடுமை, அவன் பொருளாதாரத்தில் பலவீனமா, எவ்வளவு, 1 காசு 2 காசுல 8 லட்ச ரூபா வாங்குறவன் ஏழை. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவன் 8 லட்ச ரூபா வாங்குறவன் ஏழை. வறுமை கோட்டுக்கு கீழே, வறுமை கோட்டுக்கு, அதாவது 8 லட்சம் ஆவரேஜா எவ்வளவு, 60,000 ரூபா வருது, 70,000 ரூபா வருது. ஆமா, மாசம் 70,000 ரூபா சம்பாதிக்கிறது ஏழை. எவன் வீட்டு புள்ள 7,000 வாங்கினா கூட பணக்காரன். அது சரி, கிராமப்புறங்கள்ல இருக்க மாசம் 5,000 கூட சம்பாதிக்க கிடைக்கிறது இல்ல. ஆமா, இப்ப அவனுக்கு வந்து நீ வந்து எந்த ஒரு கருணை காட்டாம வச்சிருக்க, இவனுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்குற. அது சாதாரண இடஒதுக்கீடா? நீ ஏற்கனவே இவ்வளவு பர்சன்டேஜ் அனுபவிச்சுட்டு இருக்க. 65 விழுக்காடு அனைத்து பதவிகளிலும் இருக்க, குறிப்பிட்ட துறைகளில் 100 விழுக்காடு இருக்க. அவ்வளவு பதவிகளை வச்சுக்கிட்டு திரும்பவும் 10%. இப்போ உன் தகுதி திறமை எங்க போச்சு? பல நூற்றாண்டுகளா டாக்டர்னா நீ தான் இருந்த, வக்கீல்னா நீ தான் இருந்த. அதை விட இன்னொன்னு பாருங்க, இந்த மதிப்பெண் பட்டியல் இப்போ இடபிள்யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிள்ளைகளும் ஓபிசி பிள்ளைகளும் நிறைய மார்க் எடுக்குது, கட் ஆஃப். அந்த லிஸ்ட் உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்றேன் பாருங்க. அவன் இடபிள்யூஎஸ் எடுக்கிறது கம்மியா இருக்கான், ரொம்ப கம்மியா இருக்கான் கட் ஆஃப். அவன் தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கான். புரியுது. அப்ப ஏற்கனவே பலன் அனுபவிச்சுட்டு இருக்கவனுங்க கம்மியான மார்க்கு, பொருளாதாரத்தில் அதிகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு மட்டும் 10% அப்படியே தூக்கி கொடுக்குறீங்க. எந்த விவாதமும் கிடையாது. கட் ஆஃப் மார்க் கம்மியா இருந்தாலும் அவனுக்கு அந்த 10% இடஒதுக்கீட்டுல கிடைக்குது. அவனுக்கு இடஒதுக்கீடு. இன்னொன்று, இடஒதுக்கீட்டில் நுட்பமாக செய்கிற மோசடி பாருங்க. இப்போ இருக்கிற இடஒதுக்கீட்டில் என்ன மோசடி பண்ணுறானுங்கன்னா, அந்த என்ன மெரிட் மார்க் எடுத்திருக்காங்களோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல மார்க்கு, அதிக மார்க் மெரிட்டில் வரவனை தூக்கி நீ வந்து எதில் போடணும்னா ஓப்பன் காம்படிஷனில் போட்டுடணும். ஓப்பன் காம்படிஷனில் போட்டுட்டு கம்மியாக இருக்கிறவங்கள வந்து ரிசர்வேஷன் கொடுங்க. ஆமாம், கொடுக்கணும். அப்போ தான் வந்து மெரிட்டில் இடம் கிடைக்கும், ரிசர்வேஷனில் மார்க் மதிப்பெண் கம்மியாக பட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அயோக்கிய பயலுக்கு என்ன பண்ணுறானுங்க, நல்ல மார்க் எடுத்தவனை தூக்கி ரிசர்வேஷனில் போட்டுறானுங்க. அப்படி போடும்போது என்ன, கம்மியான மார்க் எடுத்தவனுக்கு மெரிட்லையும் இடம் கிடைக்காது.
இங்கே இடம் கிடைக்காது. இந்த பித்தலாட்டத்தை ஒன்றிய அரசுல இருக்கிற உயர் சாதியினர் காலங்காலமா பண்ணிட்டு வரானுங்க. புரியுது. காலங்காலமா பண்ணிட்டு வரானுங்க. அப்ப நமக்குரிய இடஒதுக்கீட்டு கொடுத்தாலும் அதை எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து தனக்கு சாதகமா மாத்துறானுங்க பாருங்க. ரெண்டாவது, நிரப்பப்படாத இடங்கள்னு அவங்களே உருவாக்கிறாங்க. ஒரு போட்டித் தேர்வுக்கு போறோம், இப்போ பிசிக்கு வந்து 27% ஓபிசிக்கு ஏங்க அவங்க படித்தவன் யாரும் வரல, அதுக்கு மெரிட் செலக்ட் எதுவும் ஆக மாட்டுறாங்க, அதில் 12% தாங்க ஃபில்லப் ஆச்சு, மீதி 15% லேக் ஆஃப் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நுழைஞ்சுங்க. அதில் அவன் நுழைஞ்சுக்கிறான். அப்போ திட்டமிட்டு இந்த வேக்குவம் கிரியேட் பண்ணுறான். சரியாக அந்த 27%க்கு உரிய நபர்களை வந்து அதை ஃபில் பண்ணாமல் அதில் வந்து ஆள் சேரலை, ஆள் வரலை, தகுதி இல்லை, திறமை இல்லை, ஃபெயில் ஆகிட்டான், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த இடத்த வந்து வேக்கன்சியாக வச்சு அந்த பேக்லாக் வேக்கன்சிஸை பூரா வந்து உயர் சாதியினர் நிரப்பிக்கிறாங்க. புரியுது. அப்போ இடஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தில் எல்லாமே பாப்பான் தான் உட்காந்துருக்கான். புரியுது. உயர் சாதிக்காரன் தான் உட்காந்துருக்கான். அதை முறையாக நடைமுறைப்படுத்தப்படலை. இதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் இங்கே இல்லை. சரிதான். அந்த மெக்கானிசம் இருந்தால் தான் இந்த இடஒதுக்கீடு முறையாக வந்து நடைமுறைப்படுத்தப்படும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் எத்தனை காலத்துக்கு, எங்களுக்கு கொஞ்சம் காலம் போதுமே, நாங்கள் மேலே வந்துடுவோம். நாங்களாம் காலங்காலமாக கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் முறையாக பயன்படுத்தி எங்களுக்கு உரிய பங்கீடு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை விட வந்துடுவோம். இடபிள்யூஎஸ்ஏ ஒரு சான்று, உங்களை விட நாங்கள் கட் ஆஃப் அதிகமாக எடுக்கிறோம். எங்கள் எஸ்சி எஸ்டி பிள்ளைகளும் எம்பிசி பிள்ளைகளும் பிசி பிள்ளைகளும் எடுக்கிறோம். நீ இடபிள்யூஎஸ் நீ தான் கம்மியாக இருக்க. அதான் அப்போ எங்களுக்குரிய வாய்ப்புகள் கொடுக்க போகிறது நாங்கள் வந்து மேலே வந்துடுவோம். அந்த வாய்ப்புகளவே நீ தடுத்து நிப்பாட்டுறைய. புரியுது. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, பக்கா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் அந்த அறிக்கையை வந்து கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்புறேன். அந்த அறிக்கையில் 100க்கு எல்லாத்துலேயும் வந்து 70% 75% நீ தானே இருக்க. நாடாளுமன்ற செயலாளர்ந்து, பார்லிமெண்ட்ல செயலாளர்லேருந்து, துறை செயலாளர்லேருந்து, குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கிற அலுவலர்கள்லேருந்து, துணை குடியரசுத் தலைவர் அலுவலர்லேருந்து எத்தனை பிசி இருக்கு, எத்தனை எஸ்சி எஸ்டி இருக்கு. எப்படி அது ஏற்பட்டுச்சு, எப்படி வந்துச்சு? நிரப்பப்படக்கூடிய இடங்கள்ல போகிறோம், அப்பாயின்மெண்ட் போகிற இடங்களுக்கு பூரா நீ இருக்க. அப்போ இந்த இடஒதுக்கீட்டை முறையாக நீ வந்து நடைமுறைப்படுத்த மறுக்கிற அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. அப்போ உண்மையிலேயே பட்டியலின பழங்குடி மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்றிய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. போராட்டத்தை நடத்தி நமக்கான உரிமைகளை வென்றெடுக்க வரைக்கும் விடாம போராடணும். அந்த போராட்டத்தை நோக்கி நம்ம பயணப்படுறதுக்கு ஒரு இதுதான் வந்து நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒரு உந்து சக்தி. நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம். நாங்கள் இந்தியாவில் 65% பேர் இருக்கோம். எனக்கு ஏன் என்னோட வாய்ப்பை கொடுக்கல? 65% பேருக்கு எனக்கு கொடு 65%. ஏன் கொடுக்கல? ஏன் 27 கொடுக்குற? தகுதி திறமையெல்லாம் ஏமாற்றவில்லை. நீ தகுதி திறமை பண்ணி தான் இன்னைக்கு 250 லட்சம் கோடி கடனை வச்சிருக்க. உன் தகுதி திறமை எங்கே போச்சு? பாரா கடன் அத்தனையும் கொடுத்தது பிறகு உயர் சாதிக்காரனுக்கு தான் கொடுத்துருக்கு. அத்தனை பேரும் பூரா பேர் ஏமாத்தி போன 90% பேர் உயர் சாதிக்காரனுங்க. குறிப்பாக எல்லாம் குஜராத்துக்காரனுங்க வாங்கின மடத்தை கட்டாமல் ஓடணுங்க. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் 87.3% இடஒதுக்கீடு கொடுத்து கூட அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்பர் 1 நாங்கள் தான் இருக்கோம். அதான் அப்போ இடஒதுக்கீடு வந்து கொடுத்து தகுதி திறமை அடிபட்டு போயிருங்களா? என்ன வாதம் அது? இதை முழுக்க நம்மளை ஏமாத்துறது. இப்போ இந்த அடிப்படையில் எல்லாத்தையும் விரிவான தளத்தில் வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயாவோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோ, சமூக நீதியில் அக்கறை கொண்ட மற்ற எல்லா அமைப்புகளும், சமூக நீதி கூட்டமைப்பு இருக்குது, SFROBC இருக்குது, இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த நலன்களுக்காக நம்ம போராடணும்னு நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம். இதில் வன்னியர்கள் வேற, கள்ளர் மறவர் வேற, கவுண்டர் வேற, செட்டியார் வேற, தேவேந்திர குல வேற, இந்த மாதிரி வேறுபாடே இருக்காது. எல்லாரும் நம்ம மக்கள் அனைவருக்கும் உரிய பங்கீடு கொடுக்கணும். அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும். அதேபோல் மற்ற எல்லா புள்ளி விவரங்களும் எடுத்தால்தான் இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்ய முடியுமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்குவது என்பது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. மக்களுடைய பகைமை உணர்ச்சியும் கொண்டு வரும். எதிராளி தான் எல்லாம் பலன் அடைஞ்சிட்டு போவான். புரியுது ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இடஒதுக்கீடு சம்மந்தமாகவும் உள் இடஒதுக்கீடு குறித்தும் கொஞ்சம் விரிவாக வந்து எடுத்து சொன்னீங்க. எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.